இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 கேண்டோ 3 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த புக் ஆஃப் பிகினிங்ஸ், த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ், அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் கடைசியாக நாம் எந்த வரிகளை பார்த்தோம் என்றால், போன செஷன்ல கடைசியாக பார்த்த வரிகள் பேஜ் 31, லைன்ஸ் 350 to 352, the last 3 lines பார்த்தோம். 350 to 352. The Supreme's gaze looked out through human eyes and saw all things and creatures as itself, and knew all thought and word as its own voice அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது எல்லாம் அஸ்வபதிக்கு நிகழக்கூடிய அனுபவங்களாக இங்க பகவான் சித்தரிக்கின்றார். அஸ்வபதியின் கண்களின் மூலமாக இந்த பரம்பொருளே அவருடைய கண்களின் மூலமாக அனைத்தையும் பார்க்கின்றது போல் ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதே போல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அந்த பரம்பொருளாகவே காணப்படுகின்றன. அதுவும் அவருடைய கண்களால் அனைத்துமே அந்த பரம்பொருளாக காணப்படுகின்றன. All and saw all things and creatures as itself. The Supreme's gaze looked out through human eyes. அது எல்லாமே அசுபதியாகவே அவரும் பார்க்கக்கூடிய விஷயங்களும் வேறல்ல என்கின்ற விஷயம் என்ற ஒரு அனுபவத்தை அவர் அடைகின்றார். And knew all thought and word as its own voice. இந்த பரம்பொருள், அந்த சுப்ரீம், அது அனைத்தையுமே அசுபதியின் மூலம் அறிகின்றது. அனைத்தையுமே அவருடைய எண்ணங்களின் மூலம் அது உணர்கின்றது. அவருடைய வார்த்தைகளின் மூலம் அதுவே குரலாக ஒலிக்கின்றது. இந்த ஒரு ஒன்று கலந்த நிலை, இந்த பரம்பொருளுடன் ஒன்று கலந்த நிலை, அசுபதியினுடைய ஒன்று கலந்த நிலையை தான் பகவான் விளக்குகின்றார். அசுபதியினுடைய யோகத்துல கம்ப்ளீட்டா அவர் மேல் தளங்களுக்கு உயர எழும்பி செல்லும் பொழுது இந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்த நிலையை அவர் அடைகின்றார் என்பதைத்தான் நம்ம போன செஷன் நம்ம பார்த்தோம். இந்த செஷன் நம்ம மேற்கொண்டு தொடரலாம். 344 to 349, page 31. In rare and lucent intervals of hush, into a signless region he could soar, packed with the deep contents of formlessness, where world was into a single being wrapped, and all was known by the light of identity, and spirit was its own self-evidence. In rare and lucent intervals of hush. அசுபதிக்கு எப்பொழுதாவது கிட்டக்கூடிய ஒரு அனுபவம் என்னவென்றால், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அமைதி, ஒரு ஒளி பொருந்திய ஒரு இடைவேளை. இன்டர்வெல்ஸ்னா இன்டர்மிட்டன்ட் டைம். அவ்வப்பொழுது அவருக்கு ஒரு காலத்துல ஒரு கேப், ஒரு இடைவெளி கிடைக்கின்றது. அந்த இடைவெளி எப்படின்னா அவருடைய ஆழ்ந்த அமைதியில கிட்டக்கூடிய ஒரு இடைவெளியாக இருக்கின்றது. அதுல அந்த இடத்துல அந்த அந்த ஹஷ் அர்த்தம் எந்த ஒரு ஒரு சலனமற்ற நிலை, எந்த இயக்கமே காணப்படாத ஒரு நிலையை தான் ஹஷ் அப்படிம்பாங்க. லியூசன்ட் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். இரண்டு செயல்பாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு செயலற்ற நிலையைத்தான் நாம் ஹஷ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம
periods of silence. The periods of silence எப்படி இருக்குன்னா அவருக்கு full of light in rare and lucent intervals of hush. Into a signless region he could soar. அத்தகைய ஒரு தருணங்கள்ல அவரால் அந்த உயர் தளங்களுக்கு உயர முடிகின்றது. சோர்னா என்ன அர்த்தம்? அப்படியே மேலே பறப்பது. உயர் தளங்களுக்கு அவரால் செல்ல முடிகின்றது. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எவ்வித சயின்ஸ்னா எவ்வித அறிகுறிகளும் அங்க எதுவுமே அங்க தென்படாது. கம்ப்ளீட்டா அந்த இடத்துல ஒரு ஒரு வேக்கண்டா இருக்கு அந்த இடத்துல. எப்படி ஒரு எப்படி ஒரு பறவை உயர உயர எழும்புமோ அதே போல அவருடைய உணர்வு நிலையில் அவர் உயர எழும்புகின்றார். அங்க எந்த விதமான ஒரு சயின்ஸ் அறிகுறிகளே அந்த இடத்துல தென்படலை. ஆனா அந்த இடம் ஒரு வெற்றிடம் என்றும் சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு தளத்தை அவர் எட்டுகின்றார். அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா packed with a deep contents of formlessness அப்படிங்கிறார். packedனா தெரியும், நிரப்புவது. டீப் கண்டென்ட்ஸ், மிகவும் ஆழமான அந்த கண்டென்ட்ஸ், அதில் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வடிவம் இல்லாத அமைப்புகள், வடிவம் இல்லாம அமைப்புகளினுடைய ஒரு கண்டென்ட்ஸ் அதனால் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. ஃபார்ம்லெஸ்னஸ், அங்கு வடிவங்களே காணப்படல. இது எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒருவர் யோகத்துல ஒரு உச்சகட்ட நிலையை எட்டும் பொழுது அந்த இடத்துல மனதினால் எதையுமே உணர முடியாது. மனம் எதை உணரும் என்றால் ஒரு வெற்றிடத்தை தான் உணரும். அத்தகைய நிலையை இந்த வெற்றிடத்தை சமயத்துல ஒன்றுமில்லாத நிலை என்று புத்திஸ்ட் பிலாசபில சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத நிலை கிடையாது என்பதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அனுபவம். அவருடைய நேரடியான அனுபவம் அதுதான். அங்க எல்லாமே இட் கண்டெய்ன்ஸ் த ஜீரோ கவர்ஸ் த இம்மார்டல். ஜீரோ கவர்ஸ் அது ஜீரோ மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய கண்டறிந்த உண்மை. ஆகையினால அது உண்மையிலே அந்த இடத்துல ஃபார்ம்லெஸ்ஸா இருந்தாலும் அதுல எல்லாமே அடங்கி இருக்கின்றது. அந்த இடத்துல ஏன் பேக்ட் அப்படின்னு பகவான் சொல்கின்றார் என்றால் அதிலிருந்து அது ஃபார்ம்லெஸ்ஸா இருந்தாலும் அதிலிருந்து தான் வடிவங்கள் எல்லாமே தோன்றுகின்றன. அதுக்குள்ள எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை அது கொன்றதாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் அந்த ஃபார்ம்லெஸ் என்று சொன்னாலும் அதில் வடிவங்களை கொண்டு இருக்கின்றது. அவ்வாறு தோற்றம் அளித்தாலும் அதற்குள் எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. Where world was into a single being wrapped என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகம் அந்த இடத்துல எப்படி காணப்படுகின்றது என்றால் ஒரே ஜீவனுக்குள் அடங்கியதாக காணப்படுகின்றது. சிங்கிள் பீயிங் ராப்ட். ராப்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே உள்வாங்கி இருத்தல், அதைத்தான் ராப்ட். உலகம் ஒரே ஜீவன், ஒரு சிங்கிள் பீயிங், அதற்குள் அடங்கிவிட்டது போல ஒரு உணர்வு நிலையை, ஒரு அனுபவத்தை அவர் அடைகின்றார். அண்ட் ஆல் வாஸ் நோன் பை த லைட் ஆஃப் ஐடென்டிட்டி. இப்ப இருக்கக்கூடிய நிலையில இங்க அனைத்துமே எதனால் அறியப்படுகின்றன? ஆல் வாஸ் நோன், அனைத்துமே அறியப்படுகின்றன பை த லைட் ஆஃப் ஐடென்டிட்டி. எத்தகைய ஒளி என்றால் இது அனைத்துமே எவ்வாறு அறியப்படுகின்றன என்றால் அதுவாகவே நாம் மாறி அதை அறிதல். எதை காணுகின்றோமோ அதுவாகவே நாம் மாறி அதை அறிதல், அதுதான் ஐடென்டிட்டி. அத்தகைய ஒரு ஒளி பொருந்தி அறிதல் மூலம் அனைத்துமே அறியப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலையில நம்மால அனைத்தையுமே நாம் நம்மளுடைய
ஐம்புலன்களினால் அறிகின்றோம். அது இன்டைரக்ட் நாலேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது டைரக்ட் நாலேஜ் கிடையாது. அது நாலேஜ் பை ஐடென்டிட்டி கிடையாது. இது இன்டைரக்ட் நாலேஜ். ஐம்புலன்களினால் கிடைக்கக்கூடிய நாலேஜ் பிழை உள்ளது. ஏன்னா அது இன்டைரக்டா வருது. ஆனால் இங்க அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் பை த லைட் ஆஃப் ஐடென்டிட்டி. அவர் காணும் அனைத்தும் அதுவா அவராகவே இருப்பதனால அவர் காணக்கூடிய விஷயம் வேற, அவர் வேற என்கின்ற அந்த பிரிவினையே அங்க இல்லை. நோவர் அண்ட் நோன் ரெண்டுமே அங்க ஒன்னா இருக்கு. ஸோ அந்த மனதில் மூலமாக அறியப்படுதல் என்கின்ற அந்த செயல்பாடே அங்க இல்லை. நேரடியாக அனைத்துமே அவர் அறியும் தன்மையை அவர் பெற்றுள்ளார் என்று பார்க்கின்றோம். இது ஒருத்தருக்கு எப்படி கெட்டும் அப்படின்னா, ஒருத்தர் உயர் உணர்வு நிலையை எட்டும் பொழுது இத்தகைய ஒரு அனுபவம் ஒருவருக்கு கிட்டும். அண்ட் த ஸ்பிரிட் வாஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறார் பகவான். ஸ்பிரிட்னா உள்ள இருக்க அனைத்திலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள். வெளியில தோற்றம் வேறு மாதிரி இருக்கு, உள்ள அனைத்திற்கும் உள்ள அந்த பேருண்மை இருக்கின்றது. அந்த ஸ்பிரிட் மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்குள்ள ஒரு ஆன்மன் இருக்கின்றது. எல்லா பொருள்களுக்குள்ளும் ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் மறைந்து இருக்கின்றது, மெய்ப்பொருள். வெளியில சடப்பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ள மெய்ப்பொருள் தான் இருக்கு. அண்ட் த ஸ்பிரிட் வாஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப் எவிடன்ஸ். நம்மால ஒரு சடப்பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நம்மால காண முடியல. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை நம்மால கண்டறிய முடியல. ஏன்னா அது நம்மால ஒரு ஸ்பரிசிக்க முடியாத விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இங்க அசுபதி எத்தகைய அனுபவத்தை அடைகின்றார் என்றால், அது தானாகவே தெரிகின்றது. செல்ஃப் எவிடென்டா இருக்கு அங்க. அதை அறிவதற்கு எத்தகைய ஒரு முயற்சியும் தேவையில்லாமல் தானாகவே வெளிப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இத்தகைய அனுபவத்தை அசுபதி அடைகின்றார். நேரடியாக அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை அவர் நேரடியாக உணர்கின்றார். அதுவாகவே அவர் உணர்கின்றார். அடுத்து பேஜ் 31, லைன்ஸ் 350 to 352. 3 வரிகளை பார்க்கலாம். The Supreme's gaze looked out through human eyes and saw all things and creatures as itself and knew all thought and word as its own voice. அஷ்டபதியினுடைய கண்கள் எப்படின்னா, the Supreme's gaze-னா அந்த பரம்பொருளினுடைய பார்வை அசுபதியினுடைய கண்களின் வாயிலாக பார்த்தன என்று குறிப்பிடப்படுகின்றது. looked out through human eyes. அவருடைய கண்கள் எப்படி காணப்படுகின்றன? இந்த பரம்பொருளே அவருடைய கண்களின் மூலமாக பார்ப்பது போல அத்தகைய அனுபவத்தை அவர் உணர்கின்றார். எவையெல்லாம் பரம்பொருளினால் அறியப்படுகின்றதோ அவை அனைத்தையுமே அசுபதி அறிகின்றார். and saw all things and creatures as itself. பரம்பொருள் தான் எல்லாமே இல்லையா? பரம்பொருள் வேற, இங்க சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்கள் வேற அப்படின்னு சொல்ல முடியாது. பரம்பொருள் தான் அனைத்துமாக இருக்கின்றது. அது பரம்பொருள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அதுவும் அசுபதியின் வாயிலாக அந்த அனுபவத்தை அசுபதியினுடைய கண்களின் வாயிலாக பார்ப்பது போல ஒரு அனுபவத்தை அசுபதி அடைகின்றார். பார்ப்பது போல இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவாகவே இருக்கும். and saw all things and creatures as itself. பரம்பொருளினுடைய பார்வை அதுவாகவே அனைத்துமாக அது காண்கின்றது. பார்க்கும் அனைத்தையுமே அதுவாகவே அது காண்கின்றது. all creatures and all things are seen to be itself. அசுபதி எப்படி உணர்கின்றார்? பார்க்கக்கூடிய விஷயங்களும் அவரும் வேறல்ல என்று உணர்கின்றார். and knew all thought and the word as its own voice. அந்த பரம்பொருள் அசுபதியினுடைய எண்ணத்தின் மூலமாகத்தான் அனைத்துமே அறிகின்றது.
and knew all thought and word as its own voice. அனைத்து வார்த்தைகளையும் தன்னுடைய வார்த்தைகளாக அந்த பரம்பொருள் உணர்கின்றது. இதையெல்லாம் எப்படி? அசுபதியின் மூலமாக அது உணர்கின்றது. இது எத்தகைய அனுபவத்தை பகவான் இங்கு விளக்குகின்றார் என்றால், பரம்பொருளினுடைய உணர்வு நிலையை ஸ்ரீ அசுபதி அதனுடன் இரண்டர கலந்து அத்தகைய ஒரு அனுபவத்தை அவர் அடைகின்றார். இரண்டர கலந்து விடுகின்றார். அதுவும் இந்த பரம்பொருள், த சுப்ரீம், அதுவும் அசுபதியும் அது அந்த உணர்வு நிலையில் உயர்ந்து அதனுடன் தன்னை முழுவதுமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு அனுபவத்தை அசுபதி அடைகின்றார். அதனால்தான் அவருக்கு எல்லாமே, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த சுப்ரீம், அதுவே அவரின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களாக காணப்படுகின்றது. அவர் பார்ப்பது, பேசுவது, எண்ணுவது எல்லாமே அவர் செய்யல. ஏன்னா அவர் என்கின்ற அந்த அமைப்பே அங்க மறைந்து விடுகின்றது. முற்றிலுமாக அவர் இந்த பரம்பொருளுடன் அடையாளம் காணப்படுவதால் எதுவுமே இங்க அவர் செய்யல. இது ஒரு சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்தது பேஜ் 31 and 32, ரெண்டு பக்கத்திலையும் வரும். பேஜ் 31 and 32, வரிகள் 353 to 356, 4 வரிகள். That unity is too close for search and clasp, and love is a yearning of the one for the one, and beauty is a sweet difference of the same, and oneness is the soul of multitude. Their unity is too close for search and clasp. யூனிட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒருமைத்தன்மை, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுடன் நாம் காணும் ஒருமைத்தன்மை. இந்த ஒருமைத்தன்மையை மனிதன் அடைந்துள்ளானா, எட்டுகின்றானா அப்படின்னா இல்லை. மனிதன் அறியப்படுவது எல்லாமே யூனிட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப செயற்கையானது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், நமக்குள் பிரிவினை கிடையாது என்று ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் சொல்லுகின்றோம். அந்த ஒருமைத்தன்மையை அடைய வேண்டும் என்றால் மிகவும் கடினப்பட்டு அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மனிதன் கிட்ட ஒற்றுமை யூனிட்டி இருக்கு அப்படின்னா, அது யூனிட்டி எப்படி மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அந்த பிரிவினைக்கு உட்பட்ட ஒரு மனோநிலையில் இருப்பதனால அவனால் யூனிட்டி, ரியல் யூனிட்டி என்பதை அவனால் அடைய முடியாது. சாதாரண மனித அளவில் இருக்கிற வரைக்கும் இந்த ரியல் யூனிட்டி என்பதை அவனால் அனுபவிக்க முடியாது. Unless he rises into spiritual consciousness, he cannot experience a real unity. ஏதோ மேம்போக்கா சொல்லலாம் யூனிட்டி, ஒரே தெருவில் இருக்கிறோம், ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், ஒரே ஃபேமிலியில் இருக்கோம் அப்படிலாம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் ரியல் யூனிட்டி என்ன அப்படின்னா, த யூனிட்டி அட் த சோல் லெவல், அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, we live in our mind. சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறதுனால we don't live in our soul. அதனால் நம்ம அந்த யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மனித அளவில் கிடையாது. ஆனால் அவர் அசுபதி அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்த நிலையில இருக்கிறதுனால அவர் பார்க்கும் அனைத்துமே அந்த பரம்பொருளின் வாயிலாக அனைத்தும் பார்க்கப்படுகின்றது, அதுவாகவே பார்க்கப்படுகின்றது. அதனால அங்க யூனிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, யூனிட்டி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கின்றது. இட்ஸ் டூ க்ளோஸ், நெருக்கமாக இருக்கின்றது. அதை தேடி கண்டுபிடிக்கணும், அதை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுவாகவே யூனிட்டி, ஒருமைத்தன்மையாகவே இருக்கின்றது. அனைத்துமே மிக நெருக்கமாக இருக்கின்றது. அங்க கேப்பே இல்லை. ஏன் கேப் இல்லை? அந்த அறிந்து கொள்பவர், அறியப்படுவது அப்படிங்கிற இரண்டுக்கும் இடையில அந்த கேப்பே இல்லை. இந்த அறிந்து கொள்பவரும் அறியப்படுவதும் கேப் இருந்தாதானே நம்ம ஏதோ ஒரு சாதனத்தின் மூலமாக அதை அறிகின்றோம். நம்ம ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். இங்க அது மாதிரி கிடையாது. இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பரம்பொருள் தான் அவருடைய கண்களின் மூலமாக, அசுபதியினுடைய கண்களின் மூலமாக பார்க்கின்றது. அனைத்து வடிவங்கள், அனைத்து ஜீவன்களையும் அதுவாகவே அது பார்க்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அனைத்து எண்ணங்கள், அனைத்து வார்த்தைகளும் அதனுடைய குரலாகவே ஒலிப்பதை அது பார்த்தோம்.
ஸோ இதன் மூலமாக ஒரு யூனிட்டி, அந்த யூனிட்டி வந்து உண்மையிலேயே யூனிட்டியா இருக்குது அந்த இடத்துல. அங்க 2 என்பதே இல்ல. 2 என்பதே கிடையாது. எல்லாமே ஒருமையில இருக்கு. ஒருமையில இருப்பதனால எதையும் தேடி தனக்கு வெளியில எதுவுமே இல்ல. நம்ம சர்ச் பண்ணுவோம்? நமக்கு வெளியில ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அத வந்து தேடி கண்டுபிடிப்போம். தேடி கண்டுபிடித்து அத வந்து நமக்கு நம்ம வசப்படுத்துவோம். இங்க எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அதனால தேடி கண்டுபிடித்து அத வசப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்ல. நத்திங் டு பி சர்ச்ட், நத்திங் டு பி கிராஸ்ப்ட். 2 வந்து ஒண்ணா இருக்கு அந்த இடத்துல. அதுதான் ரியல் யூனிட்டி. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். மனித அளவுல நம்ம வந்து போராடுகின்றோம். மனித அளவுல நம்ம இன்னும் அதை எட்டல. அங்க அசுபதி அளவுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒன்னஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கு அந்த இடத்துல. அண்ட் லவ் இஸ் அ இயர்னிங் ஆஃப் த ஒன் ஃபார் த ஒன் அப்படிங்கிறார் பகவான். இயர்னிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒன்றிற்காக ஒன்றை நாடுவது. அதுதான் இயர்னிங். இங்க அன்பு என்பது எத்தகையதா இருக்கின்றது என்றால், இயர்னிங் நாடுவது. எது நாடுகின்றது? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நாடுகின்றது. ஒன். எதை நாடுகின்றது? ஃபார் த ஒன். அதையே நாடுகின்றது. இந்த ஒன் அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. கேபிட்டல்ஸ்ல கொடுத்தனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் பகவான். இந்த ஒன் டிவைன் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இங்க வந்து இப்ப நம் மனிதர்கள் வந்து நம்ம வந்து ஒருவரை நேசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கின்றோம் நாம்? நாம் ஒருவர், அவர் மற்றொருவர் என்கின்ற ரீதியில் பிறரை நாம் நேசிக்கின்றோம். பிறரிடம் அன்பு செலுத்துகின்றோம். இது வந்து ஹியூமன் லெவல்ல. ஆனால் இங்கு எத்தகையதாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அஷ்டபதி வந்து அந்த பரம்பொருளுடன் ஒரு இரண்டர கலந்த நிலையை, ஒருமைத்தன்மையை எட்டுகின்றார். இங்க அனைத்துமே பரம்பொருள், அனைத்துமே அவராக காணுகின்றார். அப்படி இருக்கும்பொழுது இங்க அந்த இரண்டாவது என்கின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. எல்லாமே ஒன்றுதான் இங்க. அப்படி இருக்கும்பொழுது 2 விஷயங்கள் வந்து ஒன்றை ஒன்று நேசிக்கின்றன என்றால் என்ன உண்மையிலே நிகழ்கின்றது என்றால், ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் டிவைன், மற்றொன்றில் இருக்கக்கூடிய அந்த டிவைன் அதைத்தான் நாடுகின்றது. And love is a yearning of the one for the one. ஒன்றிற்குள் இருக்கக்கூடிய, ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுலுமே ஒரே டிவைன் தான் இருக்கு. 2 வடிவங்களா இருக்கு, அவ்வளவுதான். So divine in one form seeks for the divine in other form. இதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய உபநிடதங்களில் கூட, பிரகதாரண்ய உபநிடத்தில் கூட யக்ஞ வாழ்க்கையார் இதை குறிப்பிடுகின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால இதை பற்றி குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? ஒன் ஷுட் லவ் த அதர் நாட் ஃபார் தட் பர்சன் பட் ஃபார் த செல்ஃப் இன் அதர் பர்சன் அப்படிங்கிறார். ஒன் ஷுட் லவ் த அதர் பர்சன், ஹிஸ் ஒய்ஃப் ஆர் ஹிஸ் சன், not for that person, not for the sake of that person, but for the self in other person. இன்னொரு பர்சன் கிட்ட, நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, ஆன்மன் இருக்கின்றது, அதே ஆன்மன் மற்றவர்களிடம் இருப்பதனாலதான் நம்ம நேசிக்கணுமே ஒழிய புறத்தோற்றத்தை வைத்து நம்ம நேசிக்க கூடாது. எதை நேசிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன், பிறரிடம் இருக்கக்கூடிய ஆன்மன், இரண்டும் ஒன்று என்கின்ற ரீதியில்தான் மற்றவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அந்த உபநிடதத்தில் கூறப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேறொரு இடத்துல குறிப்பிடுகின்றார். இதைத்தான் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள்? ஸ்ரீ அன்னையிடம் கேட்கின்றார்கள். நம்ம வந்து யோக, அதாவது ஆன்மீக நாட்டம் உடையவர்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இறைவன் பால் திரும்பியவர்கள்.
இறைவன் பால் திரும்பியதனால் மனிதர்களிடம் அன்பு செலுத்துவதா வேண்டாமா என்கின்ற கேள்வியை ஸ்ரீ அன்னையிடம் கேட்கின்றார்கள். ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்? நீங்கள் அன்பு மனிதர்களிடம் அன்பு செலுத்துவதை நிறுத்தினால், அவ்வாறு செய்யாவிடில் உங்களுடைய இதயம் வறண்டு விடும் அப்படிங்கிறார். அதனால் என்ன செய்ய வேணும்? அன்பு செய்வதை நிறுத்தாதீர்கள். பட் அந்த அன்பை உங்களுடைய ஆன்மனினுடைய அந்த ரீதியில், அந்த ஒரு நிலையிலிருந்து நீங்க செலுத்துங்கள். டேர்ன் யுவர் ஆர்டினரி லவ் இன்டு சைக்கிக் லவ். சைத்திய ரீதியில் அன்பு செலுத்துங்கள். ஒருவருடைய புற விஷயங்களான மனம், உடல், பிராணமயம் அதை சார்ந்து அன்பு செலுத்தாமல் சைத்திய ரீதியில் அன்பு செலுத்துங்கள் என்று ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். சைக்கிக் லவ், அதுதான் பியோர் லவ் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் டெயிண்டட், மற்றதெல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செய்வதாக ஆகிவிடும். அதனால் அவ்வாறு செய்யுங்கள் என்று ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். அடுத்து, அண்ட் பியூட்டி இஸ் அ ஸ்வீட் டிஃபரன்ஸ் ஆஃப் த சேம். இது ரொம்ப அற்புதமான ஒரு வரி. அண்ட் பியூட்டி இஸ் அ ஸ்வீட் டிஃபரன்ஸ் ஆஃப் த சேம். அழகு என்பது எவ்வாறு இங்கு காணப்படுகின்றது? ஒரு இனிமையான ஒரு மாறுபட்ட தோற்றம், ஒரு வேறுபாடு, இனிமையான வேறுபாடு, ஸ்வீட் டிஃபரன்ஸ் ஆஃப் த சேம். ஏகமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அதனுடைய இனிமையான வேறுபாட்டினால் இங்கு அழகு என்பது காணப்படுகின்றது. ஏன்னா இங்க எல்லாம் பார்த்தோம், ஒன்னஸ் தான் பார்த்தோம். ஒன்றுதான் பலவாக இருக்கின்றது. ஒன்று மற்றொன்று அந்த அவ்வாறு காணப்படுவதில்லை. எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது, சேம். இருந்தாலும் அங்க இங்க உலகத்தில் எப்படி பார்க்கிறோம்? உலகத்துல பன்முக தோற்றங்களை பார்க்கிறோம். தெர் இஸ் ஒன்லி ஒன் ரியாலிட்டி தான். ஒன் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பல்வேறு முகங்களை கொண்ட ஒரே மெய்மை, அதுதான் அர்த்தம். பல்வேறு முகங்களை கொண்ட ஒரே மெய்மை. அதுல வேரியேஷன்ஸ் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும். மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்திற்கு கடல் இருக்கின்றது. இந்த கடல்ல நிறைய நம்ம அலைகளை பார்க்கின்றோம். ஆனால் கடல் ஒன்று தானே. அதே போலத்தான் இங்க ஒரே அமைப்பு தான், ஆனா மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. இந்த வேறுபாடுகள் எப்படின்னா, எத்தகைய ஒரு அனுபவத்தை ஒருவருக்கு தருகின்றன என்றால், ஒரு அழகினுடைய அனுபவத்தை தருகின்றன. இந்த வேறுபாடுகள் எல்லாமே ஒரு அழகினுடைய அனுபவத்தை தருகின்றன. நம் உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாமே வேறுபாடுகளைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை போல இருப்பதே கிடையாது. எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று போல மற்றது இருப்பதே கிடையாது. ஒன்றை போல மற்றொன்று இருப்பதே இல்லாமல் இருப்பதனால மனிதர்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. ஒருவர் பிறரிலிருந்து அந்நியமாக கருதப்படுகின்றார். அந்நியமாக கருதப்படுவதனால என்ன நடைபெறுகின்றது? அந்த இடத்துல ஒரு அந்நியத்தன்மை, ஒரு 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 டிஸ்டன்ஸ், ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையில ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. சமயத்தில் அந்த இடைவெளி சற்று தீவிரமாகும் பொழுது அது அந்த இடத்துல அவருக்கு மேல சில எதிர்மறையான உணர்ச்சிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அங்க என்ன காணப்படுவது இல்லை? இனிமை காணப்படுவதில்லை, அழகு சாதாரணமா நம்மளுடைய மனித வாழ்வுல மனிதர்களுக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா இனிமை இயற்கையாக காணப்படுவது இல்லை. நம்ம வரவழைத்துக் கொள்கின்றோம். என்ன காரணம் என்றால் அந்த வேறுபாடுகளைத்தான் நாம மிகைப்படுத்தி பார்க்கின்றோம். நம்மளுடைய சிந்தனையில் இருந்து இன்னொருவர் வேறுபட்டா உடனே அவரை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்மை போலவே சிந்திக்க வேண்டும், நான் எண்ண வேண்டும் என்று எண்ணுகின்றோம்.
இந்த டிஃபரன்ஸ் வந்து அங்க வந்து ஒரு இனிமையை உண்டாக்குவது இல்லை. ஆனால் இங்க பார்த்தோம் அப்படின்னா, அதே டிஃபரன்ஸ் இங்க ஒரு இனிமையை உண்டாக்குகின்றது. ஒரே விஷயம் தான், ஆனா இனிமையை உண்டாக்குகின்றது. அண்ட் ஒன்னஸ் இஸ் த சோல் ஆஃப் மல்டிடியூட் அப்படிங்கிறார். உலகத்தில் வந்து நம்ம வந்து பன்முகத்தன்மையை பார்க்கிறோம், மல்டிப்ளிசிட்டியை பார்க்கிறோம். இந்த மல்டிப்ளிசிட்டி என்பதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அந்த ஒருமைத்தன்மைக்கு ஒரு எதிரான அம்சங்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒன்னஸ் நம்ம பார்க்கறது இல்ல. உலகத்துல பார்க்கறது இல்ல. பார்ப்பதெல்லாம் வேறுபட்ட விஷயங்களை பார்க்கிறோம். அந்த வேறுபட்ட விஷயங்கள் அந்த ஒருமைத்தன்மைக்கு எதிரான அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் எது உண்மை அப்படின்னா, அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது அந்த ஒருமைத்தன்மை தான். ஏன்னா அந்த ஒரே டிவைன் தான் இந்த உலகத்துல பல்வேறு விஷயங்களாக காணப்படுகின்றது. ஒரே டிவைன் தான். நாம் அதை காண தவறுகிறோம். நம்மால பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த உணர்வு நிலையை நாம் உயர் உணர்வு நிலையை எட்டாதனால நாம் வந்து பார்ப்பது எல்லாமே மேற்புறத்தில் வேறுபாடுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மை என்ன என்றால், அனைத்திற்கும் மூலமாக இருப்பது ஒரே விஷயம்தான், ஒரே மெய்ப்பொருள் தான். அனைத்தும் பன்முகத்தன்மையில் என்ன காரணத்தினால் இருப்பதற்கு என்ன இருக்கின்றன என்றால், இந்த மையமாக ஒரு விஷயம் ஒரே ஆன்மன் இருப்பதினால்தான் பன்முகத்தன்மை கொண்ட அனைத்தும் இருக்கின்றன. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய வெளிப்பாடுகள் தான் இங்கு காணப்படுகின்றன. பசுபதிக்கு எத்தகைய அனுபவம் ஏற்படுகின்றது என்றால், அனைத்துமே அவர் எவ்வாறு பார்க்கின்றார் என்றால், அனைத்துமே அனைத்திற்கும் மையமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் அதனுடைய வெளிப்பாடாக பார்க்கின்றார். அண்ட் ஒன்னஸ் இஸ் த சோல் ஆஃப் மல்டிடியூட். அனைத்து பார்க்கின்றார், எல்லாமே பன்முகத்தன்மை கொண்ட விஷயங்களை பார்க்கின்றார். பன்முகத்தன்மை கொண்ட விஷயங்களுக்குள்ள எது வந்து ஒரு மைய கருப்பொருளாக இருக்கின்றது என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த ஒன்னஸ் தான் வந்து பன்முகத்தன்மை கொண்ட அனைத்திற்கும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மனை போல இருக்கின்றது. அந்த அனுபவத்தை இவர் உணர்கின்றார், அந்த உண்மையை இவர் உணர்கின்றார், அசுபதி உணர்கிறார். இதை வந்து அசுபதி தான் உணர வேண்டும் என்பது இல்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், இதை மனிதனும் உணர முடியும் அப்படிங்கிறார். மனிதன் வந்து மனம் என்கின்ற நிலையிலிருந்து உயர்ந்து அந்த அதிமானச நிலையை, உணர்வு நிலையை எட்டும் பொழுது அந்த ஒன்னஸ் நாமும் உணர முடியும் அப்படிங்கிறார். as long as we live in our mental consciousness, நம்ம இந்த டிவிஷனை தான் பார்ப்போம். நம்ம இந்த ஒருமைத்தன்மையை, இத்தகைய அனுபவத்தை நாம் எட்ட முடியாது அப்படிங்கிறார். பட் மனிதனும் எட்ட முடியும் அப்படிங்கிறார், உயர் உணர்வு நிலையை எட்டும் பொழுது. அடுத்து பேஜ் 32, வரிகள் 357 to 358. There all the truths unite in a single truth, and all ideas rejoin reality. பல்வேறு உண்மைகள் இருக்கின்றன. உண்மை ஒரே விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்த பல்வேறு உண்மைகளை நாம் எதிர்கொள்கின்றோம். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும், அது குறித்த பல்வேறு உண்மைகளை நாம் எதிர்கொள்கின்றோம். இந்த பல்வேறு உண்மைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு காணப்படுகின்றன. நம்ம அளவுல பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில், நம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய உண்மைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு தான் நாம் காணப்படுகின்றன. ஒருவர் ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்கின்றார், பெரிதொருவர் அது வேறொரு விஷயத்தை உண்மை என்று கூறி அதனுடன் முரண்படுகின்றார். இந்த முரண்பாட்டைத்தான் நாம் நம் அளவுல பார்க்கிறோம். ஆனால் அசுபதி அத்தகைய அனுபவத்தை உணர்கின்றார் என்றால், அங்க வந்து எல்லாமே ஒரே உண்மை, பல்வேறு உண்மைகள் காணப்படுகின்றன, எல்லாமே வந்து ஒரு ஒருமைத்தன்மையில் ஒரே உண்மையில் கலந்து இணைகின்றன. அங்க வந்து அந்த கான்ஃபிளிக்டே இல்லை, ஒரே உண்மையில எல்லா அனைத்துமே சேருகின்றன. என்ன காரணம் என்றால்,
அந்த அந்த இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரே உண்மைதான். தெர் இஸ் ஒன்லி ஒன் டிவைன் ரியாலிட்டி. அதை சார்ந்து இருப்பது தான் அந்த பேருண்மை. இந்த பேருண்மையினுடைய பல்வேறு வடிவங்கள் தான் நாம் காணக்கூடிய பல் பலதரப்பட்ட உண்மைகள். இந்த பலதரப்பட்ட உண்மைகள் எல்லாமே அந்த பேருண்மையினுடைய ஒரு தீப்பொறிகள் போலதான் இங்க காணப்படுகின்றன. ஆகையினால் இங்க நம்ம நாம் நம்மளவுல நம்ம இதெல்லாம் எதிர்மறையாக பார்த்தாலும் அசுபதிக்கு எல்லாமே ஒரு உண்மையினுடைய பல்வேறு முகங்களாகத்தான் அவர் பார்க்கின்றார். அவர் அவங்க ஒரு உண்மைக்கும் மற்றொரு உண்மைக்கும் இடையில் ஒரு கான்ஃபிளிக்ட் கிடையாது. அங்க எல்லாமே ஒரு ஹார்மோனியஸா இருக்கு. ஒரே உண்மையினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் காணப்படுகின்றன. அதே போல அண்ட் ஆல் ஐடியாஸ் ரீஜாயின் ரியாலிட்டி என்று குறிப்பிடுகின்றார் பகவான். ரியாலிட்டி என்றால் அந்த பரம்பொருள், அந்த மெய்மை, டிவைன் ரியாலிட்டி. ரீஜாயின் என்று குறிப்பிடுகின்றார். ரீஜாயின்னா திரும்பி இணைதல் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் பகவான் அவ்வாறு கூறுகின்றார் என்றால், ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு திட்டம், ஒரு மனதில் தோன்றக்கூடிய ஒரு திட்டம், ஐடியா, அது ஒரு வெளிப்பாடு. அந்த ஒரே அந்த இறை மெய்மை இருக்கின்றது, டிவைன் ரியாலிட்டி இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படுவதுதான் ஒவ்வொரு ஐடியாவும். அவ்வாறு வெளிப்பட்ட எண்ணங்கள்லாம் திரும்பவும் அதே பரம்பொருளிலும் சேருகின்றன. எவையெல்லாம் அந்த பரம்பொருளிலிருந்து எண்ணங்களாகவும் திட்டங்களாகவும் வெளிப்பட்டனவோ அவை அனைத்தும் மீண்டும் அதே பரம்பொருளிடம் சேருகின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஒன்றுடன் ஒன்று இங்கு முரண்படுவதே கிடையாது. பல்வேறு எண்ணங்கள் வந்தாலும் ஏனால் அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றுவதால் ஒன்றுடன் ஒன்று மோதுவதோ முரண்படுவதோ கிடையாது என்று குறிப்பிடுகின்றார். அனைத்துமே அதனுடைய மூலத்திற்கு திரும்புகின்றன என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 32 வரிகள் 359 to 362 4 வரிகள் பார்க்கலாம். There, knowing herself by her own termless self, wisdom supernal, wordless, absolute, sat uncompanioned in the eternal calm, all-seeing, motionless, sovereign and alone. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம அந்த ஒன்னஸை பத்தி பகவான் சொல்லியிருந்தார். எல்லாமே ஒன்னஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தீம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன்னஸ் தான் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த ஒன்னஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம வரிகள்லாம் இருந்தது. அடுத்தது பகவான் இந்த 4 வரிகள் எதை பற்றி குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த தளத்துல அந்த ஞானம் எப்படி இருந்தது, விஸ்டம் என்பது அந்த நாலேஜ் அப்படிங்கிறத விட சற்று உயர்வான ஒரு அம்சம். அது எப்படி இருந்தது என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். There, knowing herself by her own termless self. பகவான் இங்க விஸ்டத்தை பத்தி ஷி பெண்பால் சொல்லை உபயோகித்து குறிப்பிடுகின்றார். ஹர் என்றால் விஸ்டம் பற்றி குறிப்பிடுகின்றார், ஞானம். There, knowing herself by her own termless self. அந்த ஞானம் தன்னை அறிந்து கொள்கின்றாள். ஏனால் இங்க அந்த நாலேஜ், இங்க விஸ்டம் ஏன் பகவான் அந்த ஃபெமினைன் ஜெண்டர்ல குறிப்பிடுகின்றார் என்றால், இங்க அந்த டிவைன் மதரை விஸ்டமா சித்தரித்து பகவான் குறிப்பிடுகின்றார். அதனாலதான் ஃபெமினைன் ஜெண்டர்ல பகவான் ஹர்செல்ஃப் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம பார்த்திருக்கோம் பகவானுடைய த மதர் புத்தகத்துல அந்த மகேஸ்வரி ஆஸ்பெக்ட் விஸ்டம் ஆஸ்பெக்ட்னு பார்த்திருக்கோம். ஸோ அது டிவைன் மதனுடைய ஒரு ஆஸ்பெக்ட். அதனால்தான் ஹர் என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறு அவள் தன்னை அறிந்து கொள்கின்றாள்? பை ஹர் ஓன்
டேர்ம்லெஸ் செல்ஃப். டேர்ம்லெஸ்னா என்ன அர்த்தம்னா முடிவில்லாத, எல்லையற்ற அப்படின்னு அர்த்தம். டேர்ம்லெஸ்னா என்ன அர்த்தம்னா எண்ட்லெஸ்னு அர்த்தம். செல்ஃப் தன்னுடைய முடிவில்லாத ஒரு தோற்றத்தின் மூலம் அவள் தன்னை அறிந்து கொள்கின்றாள். ஏன்னா அந்த டிவைன் அதுக்கு ஒரு எல்லை கிடையாது இல்லையா? இங்க விஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அது மென்டல் நாலேஜ் கிடையாது. மென்டல் நாலேஜ் நம்மளுடைய இன்டெலெக்ட், புத்தியை சார்ந்தது. ஆனால் இந்த விஸ்டம் என்பது எவ்வாறு தன்னை அறிந்து கொள்கின்றது என்றால் அதனுடைய எல்லையற்ற சுய அனுபவத்தின் மூலமாக தன்னை அறிந்து கொள்கின்றது. அந்த எல்லையற்ற தன்மையின் மூலமாக தன்னை அறிந்து கொள்கின்றது. இல்லிமிட்டபிள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். விஸ்டம் சூப்பர்னல் வேர்ட்லெஸ் அப்சல்யூட். இங்க அந்த ஞானத்தை பகவான் அதனுடைய அம்சங்களை பகவான் டிஸ்கிரைப் பண்றார். எப்படி இருக்கு? சூப்பர்னல் என்ன அர்த்தம்? ஹெவன்லி, மேலுலகங்களை சார்ந்து இருக்கின்றது. சூப்பர்னல். வேர்ட்லெஸ், அது வார்த்தைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நம்மளுடைய நாலேஜ் இருக்கு நமக்கு. இந்த நாலேஜை நம்ம வார்த்தைகளின் மூலமாக நாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதர்வைஸ் நமக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அங்க விஸ்டம் எப்படி? விஸ்டம் வேர்ட்லெஸ்ஸா இருக்கு, அப்சல்யூட்டா இருக்கு. அங்க இந்த அப்சல்யூட்டா ஏன் இருக்குன்னு சொல்றாருன்னு பார்க்கணும். அங்க நம்முடைய நாலேஜ், ஹியூமன் நாலேஜ் எப்படி இருக்கு? ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றது இல்லையா? பேசிக்கலா நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அறிகின்றோம், படிக்கின்றோம், கேட்கின்றோம். வெவ்வேறு அனுபவங்களின் மூலமா அப்படியும் இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நம்முடைய நாலேஜ் என்பது இருக்கு. அதனால என்ன அர்த்தம்? நம்மளுடைய நாலேஜ் ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. சுயம்புவாக நமக்கு நாலேஜ் இருக்கிறது கிடையாது. செல்ஃப் நாலேஜ் மனிதனுக்கு கிடையாது. மனிதனுக்கு மென்டல் நாலேஜ் செல்ஃப் நாலேஜ்னு சொல்ல முடியாது. எல்லாமே சீக்கிங் நாலேஜ் தான். ஒன்றை தேடி வெளியிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அதனால நம்மளுடைய நாலேஜ் அப்சல்யூட்னு சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. இட் இஸ் ரிலேட்டிவ், ஏதோ ஒன்றை சார்ந்து இருப்பது. ஆனால் அங்கு பகவான் அசுபதி காணக்கூடிய அந்த அந்த ஞானம் என்பது சுப்பர்னலா இருக்கு, அந்த மேலுலகத்தை சார்ந்து இருக்கின்றது. வார்த்தைகளினால் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கின்றது. அப்சல்யூட்டா இருக்கு, முழுமுதற் தன்மையை அது கொண்டதாக இருக்கின்றது. Sat uncompanioned in the eternal calm. அந்த wisdom, அந்த டிவைன் எவ்வாறு அமர்ந்திருக்கின்றாள்? சாட் அன்கம்பேனியன்ட். அன்கம்பேனியன் என்ன அர்த்தம்னா எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கின்றாள். எதையும் அவள் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. she needs no support. Sat uncompanioned in the eternal calm. சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிலை, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிலை, இட்டர்னல் காம். அதில் அவள் வீற்றிருக்கின்றார். மேலும் பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? ஆல் சீயிங். அவள் அனைத்தையுமே பார்க்கின்றார். இப்ப நம்ம ஆல் சீயிங் சொல்ல முடியுமா? நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்கு? இதுதான் வித்தியாசம் மென்டல் நாலேஜுக்கும் இங்க பகவான் குறிப்பிடக்கூடிய அந்த விஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்முடையது ஆல் சீயிங் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ஒரு நேரத்துல செக்டரலா பார்ப்போம், செக்ஷனா தான் நம்ம பார்ப்போம். நமக்கு அந்த பூரண பார்வை அப்படிங்கிறது கிடையாது. ஹோலிஸ்டிக் சீயிங் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஆல் சீயிங்னா என்ன அர்த்தம்? ஹோலிஸ்டிக் சீயிங் அது மனிதனுக்கு கிடையாது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஞானம் அதற்கு அது இருக்கின்றது. ஆல் சீயிங் அது எவ்வாறு இருக்கின்றது? ஆல் சீயிங் அனைத்தையுமே அது தன்னுள் அடக்கி பார்க்கின்றது. மோஷன்லெஸ், எவ்வித இயக்கமும் இல்லாமல் இருக்கின்றது, ஸ்டேபிளா இருக்குது. சாவரின் என்ன அர்த்தம்? அதுதான் அனைத்தையுமே ஆட்சி புரிகின்றது. அது எதற்கும் அடிபணிந்து இருப்பதில்லை. அதுதான் பிரதானமாக இங்க இருக்கின்றது. அலோன்.
அதுவே வந்து தானாக இருக்கின்றது. அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை, தன்னிச்சையாக இருக்கின்றது. அசுபதி வந்து அந்த சுப்ரீம் மதர் இருக்குல்ல, மதரை தான் அவ்வாறு பார்க்கின்றார். அந்த சுப்ரீம் மதரை வந்து பகவான் அசுபதி இந்த ஃபார்ம் ஆஃப் விஸ்டம், இந்த ஞானம் என்கின்ற ஒரு வடிவத்தின் மூலம், விஸ்டம் சுப்பர்னல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த டிவைன் மதர் தான் அசுபதி அவ்வாறு காண்கின்றார். அதனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை தான் இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு வழங்கி உள்ளார். அடுத்து பேஜ் 32 வரிகள் 363 to 368. There, knowledge needs not words to embody idea, idea seeking a house in boundlessness, weary of its homeless immortality, asks not in thought's carved brilliant cell to rest, whose single windows clipped outlook on things sees only a little arc of God's vast sky. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த 6 வரிகள்ல ஒரு முக்கியமான கருத்தை பகவான் சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். பகவான் என்ன சொல்ல வருகின்றார் அப்படிங்கிறத நம்ம ஆழமா பார்த்தாதான் நம்ம புரியும். ஒரு மைய கருத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு மைய கருத்தை தீமா வச்சுட்டு இந்த வரிகளை பார்த்தா புரியும். 2 விஷயத்தை நம்ம கவனம் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்குள் வரக்கூடிய ஒன்றை குறித்த ஒரு திட்டம், ஐடியா. 2 விஷயம் நாம வச்சுக்கலாம். அந்த 2 விஷயம் மனிதனை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை புரிஞ்சுக்கலாம். அந்த பேசிஸ்ல இந்த வரிகளை பார்த்தா புரியும். ஒன்று ஐடியா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐடியா இருக்கும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு செயலை முடிக்கணும்னா ஒரு ஐடியா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். மனிதன்கிட்ட வாழ்வு குறித்த ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் தாட். இந்த ஐடியாவை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்? எண்ணங்களின் மூலமாக வெளிப்படுத்துறோம். ஐடியா அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றது? எண்ணங்களின் மூலமாகத்தான். அப்புறம் எண்ணங்களை வந்து வார்த்தைகளை வெளிப்படுத்துறோம். பட் பேசிக்கலா அந்த ஐடியாவும் தாட்டும் வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியுமா எங்கேயாவது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதோட இணைந்த ஒரு தாட் இருக்கு. இது 2 பிரிக்க முடியுமா மனிதனுக்கு? கொஞ்சம் நல்ல ஆழமா சிந்திச்சா தெரியும். பிரிக்கவே முடியாது. ஸோ ஐடியா, தாட். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அது வந்து நான் வந்து அந்த தாட்டில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த தாட் அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், எண்ணம் என்கின்ற விஷயம் ஒரு உயர்வான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பரம்பொருள் குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பரம்பொருள் குறித்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. டிவைன் குறித்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. உடனே அந்த என்ன செய்யறேன்? அந்த ஐடியா இருக்கு. டிவைன் குறித்த ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை என்ன செய்யறேன்? ஒரு எண்ணத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். மனிதன் அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எல்லையற்ற ஒரு விஷயத்த, ஐடியாவை, எல்லையற்ற விஷயம் அது. அதை வந்து தாட் அப்படிங்கிற ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குட்பட்ட வடிவத்தின் மூலம் நான் வெளிப்படுத்துகின்றேன். அதனால இதன் மூலம் என்ன செய்கின்றேன்? ஒரு எல்லையற்ற ஒரு அம்சத்தை நான் எல்லைக்குட்பட்ட ஒரு அமைப்பிற்குள் சிறைப்படுத்துகின்றேன். இதுதான் விஷயம். இது அங்க கிடையாது. இதை நம்ம மனசுல வச்சுட்டு பார்த்தா புரியும். அதாவது ஐடியா என்கின்ற ஒரு எல்லையற்ற அம்சத்தை நாம் எண்ணம் என்கின்ற ஒரு குறுகிய அமைப்பிற்குள் சிறைப்படுத்துகின்றோம். சிறைப்படுத்துதல் என்பது அங்கு கிடையாது. அங்க அசுபதி அந்த அவர் அடையக்கூடிய அனுபவத்துல அந்த தளத்துல இது கிடையாது. இதை நம்ம இந்த இதுல பார்க்கலாம். நம்ம அங்க அந்த
அவர் இருக்கக்கூடிய அந்த தளத்துல, உயர் தளத்துல, தேர் நாலேஜ் நீட்ஸ் நாட் வேர்ட்ஸ் டு எம்பாடி ஐடியா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்? விஸ்டம் சூப்பர்னல் அப்படின்னு பார்த்தோம். இந்த மேலுலகத்தை சார்ந்த ஞானமாக இருக்கின்றது. அறிவு வார்த்தைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நாலேஜ் நீட்ஸ் நாட் வேர்ட்ஸ் டு எம்பாடி ஐடியா. ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. அந்த ஐடியா என்னுடைய அறிவு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தகுந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அங்க அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். அங்க அது மாதிரி ஒரு வார்த்தைகளின் மூலமாக ஒரு எண்ணத்தை, அந்த அறிவு என்பது, அந்த சூப்பர்னல் விஸ்டம் என்பது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இது முதல் வரிக்கான விளக்கம். இரண்டாவது வரி, ஐடியாங்கிறது எல்லாமே பேருண்மை, ஒரு பெரிய திட்டம். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சீக்கிங் அ ஹவுஸ் இன் பவுண்ட்லெஸ்னஸ், weary of its homeless immortality. Ask not in thoughts carved brilliant felt to rest. இப்ப அங்க எண்ணம் எப்படி இருக்கு? எல்லையற்ற நிலையில இருக்கு இல்லையா? மனிதனுடைய மனதிற்குள்ள அந்த எண்ணம் புகுந்த பிறகுதான் அது எல்லைக்குட்பட்டு தன்மையை அடைகின்றது. அசுபதி இருக்கக்கூடிய அந்த மேல் தளத்துல எல்லையற்ற நிலையில, பறந்து வெளிந்த நிலையில அந்த எண்ணம் இருக்கு. அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அது தான் இருப்பதற்கான ஒரு இருப்பிடத்தை தேடுகின்றதா என்றால் அது அந்த ஒரு அது எல்லையற்ற தன்மையிலும் இருக்கின்றது. அது அது ஏதோ ஒரு இருப்பிடம் இல்லாத ஒரு சாஸ்வதமான நிலையில் இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதில் அது களைப்புற்று ஏதோ தான் இருப்பதற்கு ஏதோ ஒரு இடத்தை தேடுவது போலவும், அவ்வாறு தேடினால் அது எண்ணம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் தான் ஓய்வெடுக்க விரும்புவது போலவும் காணப்படுவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார் பகவான். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிலாம் சொல்லிட்டு அது மாதிரி விரும்புவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஐடியா சீக்கிங் அ ஹவுஸ் இன் பவுண்ட்லெஸ்னஸ். அது எங்க இருக்கின்ற ஒரு எண்ணம் அங்க எங்க இருக்கு? அது மேல் உலகம் பவுண்ட்லெஸ், எல்லையற்ற தன்மையில இருக்கு. அது எல்லையற்ற தன்மையில இருக்கக்கூடியது தான் இருப்பதற்காக ஒரு இருப்பிடத்தை தேடுவது போலவும், வேறின்னு என்ன அர்த்தம்? களைப்புறுதல். ஆஃப் இட்ஸ் ஹோம்லெஸ். ஏன்னா அங்க பார்த்தோம் அது எல்லையற்ற தன்மையில இருக்கு. எதனினாலும் சிறைப்பட்டு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கின்றது. ஹோம்லெஸ். இம்மார்டாலிட்டி, சாஸ்வதமாக இருக்கின்றது. அது தற்போது இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? எல்லையற்ற தன்மையில இருக்கு. எதனினாலும் அது சிறைப்படாமல் சுதந்திரமாக இருக்கின்றது, சாஸ்வதமாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இருக்கிறது தான் விரும்புமே ஒழிய, அது ஒரு எண்ணம் என்கின்ற ஒரு குறுகிய அமைப்பிற்குள் தன்னை சிறைப்பட்டுக் கொள்ள விரும்பாது இல்லையா? அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆஸ்க் நாட். இந்த நாட்டுங்கிறது அந்த முன்னாடி உள்ள அந்த 2 வரிகளுக்கும் பொருந்தும். ஆஸ்க் நாட். அது அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் எதை விரும்புவது இல்லை? ஆஸ்க் நாட் இன் தாட்ஸ் காவ்டு பிரில்லியன்ட் செல்ஃப் டு ரெஸ்ட். எண்ணம், மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணம் என்னதான் அது ஒரு அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு அறையாக இருந்தாலும் அதற்குள் அது ஓய்வெடுக்க அது வேண்டுவது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆஸ்க் நாட் இன் தாட்ஸ் காவ்டு பிரில்லியன்ட் செல்ஃப் டு ரெஸ்ட். ஏன் அது அங்க ஓய்வெடுக்க விரும்பவில்லை? எண்ணம் ஏன் சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றது?
எண்ணம் என்பதற்குள் சிறைப்பட்டு விட அது விரும்புவது இல்லை. என்ன காரணம் என்றால், இந்த எண்ணம் என்பது ஒரே ஒரு ஜன்னலை கொண்ட ஒரு அமைப்பாக சிறையாக காணப்படுகின்றது. whose single windows clipped out to the clipped என்ன அர்த்தம்? ஒரு ஒன்றை பார்க்கும் பொழுது ஒரு குறுகிய அமைப்பின் மூலம் நம்முடைய பார்வை துண்டிக்கப்பட்ட ஒரு இடைவெளி மூலம் ஒன்றை பார்ப்பது, அதுதான் கிளிப்ட் அவுட்லுக் ஆன் திங்ஸ். எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறைப்படுத்துகின்றது. சிங்கிள் விண்டோஸ் கிளிப்ட் அவுட்லுக் ஆன் திங்ஸ், அனைத்தையுமே துண்டிக்கப்பட்ட ஒரு பார்வையில் அது பார்க்க முழு பார்வை அதுக்கு இல்லை. எண்ணம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தின் மூலம் பார்க்கும் பொழுது அனைத்துமே துண்டிக்கப்பட்ட இடைவெளியின் மூலம் பார்க்கப்படுகின்றது. சிங்கிள் விண்டோஸ் கிளிப்ட் அவுட்லுக் ஆன் திங்ஸ் sees only a little arc of God's vast sky. அதனால அவ்வாறு பார்ப்பதனால எதை பார்க்கின்றது? sees only a little arc, ஒரு பெரிய ஆகாயம் இருக்கின்றது. அந்த பரம்பொருளினுடைய ஆகாயம், அதனுடைய ஒரு சின்ன வளைவைத்தான் அதனால பார்க்க முடியுது. ஆகையினால் அவ்வாறு இருக்கக்கூடிய எண்ணம் அந்த ஐடியா என்பது அந்த பகவான் அந்த அசுபதி இருக்கக்கூடிய நிலையில அங்க எண்ணம் என்பது ஐடியா என்பது தாட் என்கின்ற, அதாவது திட்டம், ஒரு மாபெரும் திட்டம் என்பது எண்ணம் என்கின்ற ஒரு சிறைக்குள் அது அடைபட விரும்புவது இல்லை. அது சுதந்திரமா இருக்கின்றது என்ற கருத்தை தான் பகவான் இந்த 6 வரிகளில் அவர் குறிப்பிடுகின்றார். இத்துடன் நம்ம இந்த செஷனை நாம் முடித்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நம்ம அந்த பார்த்த வரிகளை மாத்திரம் நம்ம பார்த்து விடலாம். In rare and loosened intervals of hush, into a signless region he could soar, packed with the deep contents of formlessness, where world was into a single being wrapped, and all was known by the light of identity, and spirit was its own self-evidence. The Supreme's gaze looked out through human eyes and saw all things and creatures as itself, and knew all thought and word as its own voice. Their unity is too close for search and clasp, and love is a yearning of the one for the one, and beauty is a sweet difference of the same, and oneness is the soul of multitude. There all the truths unite in a single truth, and all ideas rejoin reality. There, knowing herself by her own termless self, wisdom supernal, wordless, absolute, sat uncompanioned in the eternal calm, all-seeing, motionless, sovereign, and alone. There, knowledge needs not words to embody idea seeking a house in boundlessness, weary of its homeless immortality, asks not in thought's carved brilliant self to rest, whose single windows clipped outlook on things sees only a little arc of God's vast sky.